ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்வீட் டெக் தமிழ். இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லோரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ப்ளவுஸில் 5 வகை இருக்குது, நிறைய மாடல்ஸ் இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரலாம். இப்போ சாரீ ப்ளவுஸ்னால் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரி சோலி, பாட்டிங்கெலாம் போடுவாங்க இல்லைங்களா. இங்கே போட்டிருக்க பாருங்கள், பாட்டி ப்ளவுஸ், கிளாஸ் 31. இது வந்து ஆர்டினரி சோலின்னு சொல்லுவோம். நம்ம சாரீக்கு உள்ளே போடுறதுனால இது சாரீ ப்ளவுஸ். முன்னுரை பார்த்திங்கன்னா, சாரீ அணிபவர்கள் அணியும் மேல் பாகத்து உடையாகும். நம்ம சாரீக்கு போட்டிருக்க உடை. டிசைன் இதில் வந்து வி நெக் வச்சு தைக்கலாம், யூ நெக் வச்சு தைக்கலாம், பா நெக்கு, ரவுண்ட் நெக்கு. பொதுவாக ப்ளவுஸ்க்கு சொல்கிறாங்க, பாட்டிங்களுக்கு அது தேவையில்லை. அதாவது வந்து ஒரு 60 வயசு 70 வயசுக்கு மேலே, 60 வயசு உள்ளவங்க கூட இப்போ கட் சோலி தான் போடுறாங்க. ஒரு 70 வயசு மேலே உள்ளவங்க இந்த சோலி வந்து யூஸ் பண்ணுவாங்க. வி நெக்கு, யூ நெக்கு, பா நெக்கு, ரவுண்ட் நெக்கு மற்றும் பைண்டிங், பைப்பிங்னா உருட்டி அடிக்கிறது. சோலியில் பல வகை உண்டு. ஆர்டினரி சோலி, கட் சோலி, ரேக்லான் ஸ்லீவ் சோலி. இந்த ரேக்லான் ஸ்லீவ் சோலி பேப்பர் வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. நான் கிடச்சதுன்னா உங்களுக்கு நான் இதை எடுக்கிறேன். ஆர்டினரி சோலி, கட் சோலி, ரேக்லான் ஸ்லீவ் சோலி, கட்டோரி சோலி, ஹைநெக் சோலி, இப்படி எக்ஸட்ரா. நீங்கள் எத்தனை சோலி வேணால் நம்ம தைச்சிக்கலாம். பொருத்தமான துணிகள் ஹேம்ரிக், வாயில், பாலிஸ்டர், சில்க்கு, கதரு, 2x2, 2x1, 2x1, காடா, டெரிகோசா. இந்த மாதிரி துணியெல்லாம் வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கலாம். பொதுவாக இவங்க வந்து வயசானவங்க பார்த்திங்கன்னா அந்த வாயில் கிளாத்து, மல் கிளாத், இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்க கிளாத் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி ப்ளவுஸ்க்கான மெஷர்மெண்ட். நான் வந்து ஒரு டாலுக்கு தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு டாலுக்கு நம்ம அளவெடுத்து ஸ்டிச் பண்ணலாம். இது ஏற்கனவே அந்த பாட்டி ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கு, அழகாக தான் இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு டாலுக்கு அளவெடுத்துப்போம். ஃபுல் லென்த்துனா நேச்சுரல் வேஸ்ட் அளவு தான் ஃபுல் லென்த்து. ப்ளவுஸ் எவ்வளோ, அதாவது இந்த இடுப்பு பள்ளம் வளையிற இடம் அது வரைக்கும் எடுத்துக்கணும் ப்ளவுஸோட உயரம். இப்போ ஃபுல் ஷோல்ட்ரு இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கணும். இப்போ பஸ்ட் அளவுக்கு மார்போட சென்டரை சுற்றி எடுக்கிற அளவு. மார்போட சென்டரில் இது எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இதுக்கு 84, 83 அப்படி வருது. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் லென்த்து வந்து இந்த போன், இந்த எலும்பு இருக்குது இல்லைங்களா, இந்த மூட்டிலேருந்து எவ்வளோ உயரம் தேவையோ அந்த அளவு எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஆம் வந்து இதுதான், எந்த இடத்துல உயரம் எடுக்கிறீங்களோ அதை சுற்றி எடுக்கிற அளவு ரவுண்ட் ஆம், கையின் சுற்றளவு. இப்போ வெயிஸ்ட் அளவு, இடுப்போட சுற்றளவு, இடுப்பை சுற்றி எடுக்கப்படும் அளவு வெயிஸ்ட் அளவு. பாராளம் எடுத்தாச்சு. இப்போ போர்டுக்கு வாங்க. இப்போ எல்லா அளவும் எடுத்து இதில் குறிச்சாச்சு. ஃபுல் லென்த்துனா உடையின் உயரம், ஸ்லீவ் லென்த்துனா கையின் உயரம், ஃபுல் ஷோல்டர்னா முழு தோல் அளவு, பஸ்ட் அளவுனா மார்பு சுற்றளவு. மார்பு சுற்றளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். வெயிஸ்ட் வந்து இடுப்பு சுற்றளவு, ரவுண்ட் ஆம் வந்து கையின் சுற்றளவு. இப்போ இதுக்கான டிராயிங் வந்து ஒன்றுத்துக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்ட்டு, இதுக்கு நேராக ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள், பேக் பார்ட்டு. இந்த இதுக்குள்ளே வரைஞ்சிருக்கிறது ஸ்லீவ் பார்ட்டு. இது சர்டின் ஸ்லீவ், சுருக்கம் வராது. பாட்டிங்கெலாம் மேலே சுருக்கம்லாம் வச்சு போட மாட்டாங்க, அப்படியே படிமானமாக தான் போடுவாங்க. அது சாட்டின் ஸ்லீவ் எனப்படும். அதுக்கப்புறம் பார்த்தா இதோட உயரம் பாருங்கள், இதோட உயரம் ஃபுல் லென்த்து. கீழே மட்டும் 1 சென்டிமீட்டர் வச்சு நம்ம எல்லா ட்ரெஸ்லையும் போடுற மாதிரி கிராஸ் போட்டிருக்காங்க. மேலே அதே ஃபோல்டு லைன், இது வந்து ஓப்பன், ஃப்ரண்ட் இல்லையா, அதனால் ஓப்பன். இந்த ஓப்பன் வர இடத்துல இதுக்கு மேலே b/4 - b/15. இதோட உயரம் வந்து b/4 - b/15. இது வந்து சைட் அப் சொல்லுவாங்க, அதாவது ஆம்கோலோட டெப்த்து. இது வந்து நெக்கோட இறக்கம் b/12 + 3. இந்த லைனில் மேலே வந்தீங்கன்னா b/12 + 1 நெக்கோட அகலம். ஷோல்டர் வந்து ஷோல்டர்/2 + 3/4. ஏன் 3/4 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க அப்படின்னா, ஷோல்டர்/2 3/4 சென்டிமீட்டர். நெக்கு வந்து இவங்களுக்கு சின்னதாக தான் போடுவாங்க, கொஞ்சம் க்ளோஸாக தான் போடுவாங்க வயசானவங்களாம்.
அப்படி நீங்கள் நெக்கோட இறக்குறீங்கன்னா இந்த 3/4 இன்ச் தேவையில்லை, ஷோல்டர் பை 2வே போட்டுக்கலாம். நீங்கள் இறக்க ஷோல்டரோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நீங்கள் அவங்க கேட்குற இறக்கத்துக்கு சொல்கிறேன். 3/4 இன்ச்சை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு ஷோல்டர் பை 2 மட்டும் போட்டுக்கலாம். அப்படி க்ளோஸ் நெக் தான் போடுறாங்க, க்ளோஸாக போடுறாங்கன்னா 3/4 சென்டிமீட்டர் வந்து நம்ம சேர்த்துக்கணும். சாரி, இன்ச்சுன்னு சொல்லிட்டேன், 3/4 சென்டிமீட்டர் வந்து நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் இது பஸ்ட் லைனில் b/4 + 1 இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா b/4 + 1, கீழே வந்து waist/4 + 5. இப்போ இந்த லைனில் கீழே வந்து பாட்டம் லைனில் waist/4 + 5. இந்த லைனில் டாட்டோட அளவு குறிச்சிருக்காங்க. டாட்டோட சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா b/12 + 1. b/12 + 1 நம்ம எல்லாத்துலேயும் டாட்டு குறிக்கிற அளவு தான், அதே அளவு தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இந்த கேப் வந்து முன்னாடி வர்றதுனால பஸ்ட்டுக்கு வர்றதுனால 2.5 வைக்கணும். இங்கே இதோட உயரம் பார்த்தீங்கன்னா அதே b/12 + 1. நம்ம இந்த டாட்டுக்கு என்ன அளவு வைக்கிறோமோ அதே உயரம் தான் வந்து பஸ்டோட டாட்டோட அளவும் வரும். இப்போ இது வந்து ஓப்பன் பீஸுன்றதுனால 2 பீசஸ் வரும். இது ஃப்ரண்ட்டு முடிஞ்சுது. உங்களுக்கு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து ஃபுல் லென்த்து. இது வந்து b/4 மைனஸ் அதே சைடு அப் அளவு தான். நெக்கோட அளவு கொஞ்சம் கம்மியாக வரும், b/12 + 1. நெக்கோட அகலம் அதே தான் வரும். ஷோல்டர் பை 2 + 3/4 இன்ச்சு. இந்த சாய்வு வந்து இதுலேயும் வரும், 1.5 வரும், இதுலேயும் 1.5 வரும். ஷோல்டர் வந்து அவங்களுக்கு ஒருவேளை அக்கள் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ஷோல்டர் சாய்வை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஒருவேளை ஷோல்டர் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால அக்கள் பிடிக்கலாம். அப்போ வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். 1 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம், இல்லை 0.5 வச்சுக்கலாம். அப்படி குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த ஆம்கோல் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். இப்போ இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா பஸ்ட் லைனில் பேக்கில் பின்னாடி வந்து b/4, இங்கே வந்து 1 சென்டிமீட்டர் அதிகமாக வரும், இங்கே வந்து 4 சென்டிமீட்டர். பேக்கில் எப்போவுமே வந்து நமக்கு சதப்பிடிப்பு அதிகமாக இருக்காது, அதனால் கொஞ்சம் கம்மியாக வரும். இங்கே சதப்பிடிப்பு கூட இருக்கும் ஃப்ரண்ட்டில், அதனால் 1 சென்டிமீட்டர் கூட வச்சுக்கணும். இதை வந்து நமக்கெலாம் வந்து 2.5 வரும், இவங்களுக்கு வந்து 1 தான் வரும். ஏன்னா இவங்க வயசானவங்க, தளர்ந்துருக்கும், அந்த இடத்துல சதை அவ்வளோவா இருக்காது, அதனால் சும்மா லூஸுக்காக 1 சென்டிமீட்ரு. இங்கே அதுவும் இல்லை, கொஞ்சம் டைட்டாக போடுறவங்களுக்கு இது செட் ஆகும். அதுபோல் இங்கே பார்த்தீங்கன்னா 2.5 வச்சுருக்கீங்களா, இது வந்து நார்மலாக ஒரு 32 to 36 வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். 32 to 36 இன்ச் வரைக்கும் சொல்கிறீங்க இல்லைங்களா, அந்த இன்ச் வரைக்கும் நீங்கள் 2.5 வைக்கலாம் இந்த பஸ்டோட டாட் அளவு. அதுக்கு மேலே கொஞ்சம் பாடியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் கூட சேர்த்துக்கணும், 3.5 அப்படி வச்சு சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த பஸ்ட் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். 3.5 வைங்க, சரியாக இருக்கும். இது பேக்லேயும் அதே மாதிரி டாட் பிடிச்சிக்கணும். பேக்கோட டாட்டோட உயரம் வந்து 10 சென்டிமீட்டர், இதோட கேப் வந்து 1 சென்டிமீட்டர். இப்போ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சைடு அப்த்துன்னு கொடுத்துருக்காங்க. சைடு அப்த்துக்கு இங்கே பாருங்கள், சைடு அப்னா ஆம்கோல் டெப்த், உங்களுக்கு புரியணுன்றதுக்காகவே நான் எழுதிட்டேன். ஆம்கோல் டெப்த்னா b/4 மைனஸ் b/15. இந்த அளவு தான் அங்கே சைடு அப்னு கொடுத்துருக்காங்க. இப்போ b/4 மைனஸ் b/15 அங்கே போடுறதுக்கு அவங்க சைடு அப்னு எழுதிட்டோம், அவ்வளோதான். இந்த அளவை தான் நம்ம அங்கே குறிக்கணும். இதோட உயரம் ஸ்லீவ் லென்த் வச்சுக்கணும், சைடில் ஃபோல்டில் எடுத்துக்கணும். இது வந்து 2 பீசஸ், ஃபோல்ட்லேயே 2 பீசஸ், ரைட் சைடு ஒரு ஸ்லீவ் வரும், லெஃப்ட் சைடு ஒரு ஸ்லீவ் வரும். இது b/8 மைனஸ் 2 இதோட உயரம். இப்போ இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் சைடு அப்தோட அளவு, b/4 மைனஸ் b/15. இங்கே வைக்கிற அளவு தான் கீழையும் வச்சு நம்ம பாக்ஸ் போடணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ra/2, இங்கேருந்து இங்கே வந்து ra/2 குறிச்சிக்கணும். இது கிராஸ் கோடு, எல்லா படத்துலையும் வரைகிற மாதிரி தான். ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். கிளியராக நல்லா ஒத்து பாருங்கள், 1க்கு 2 வாட்டி பேப்பர் பேட்டர்ன் போட்டு பாருங்கள். பேப்பர் பேட்டர்ன் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம எந்த ஒரு செயலும் செய்ய பழக தான் அது ஈஸியாக இருக்கும். புதுசில் பார்க்கும்போது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும், அதனால் பழகிக்கோங்க, பழகுனா ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த அளவெல்லாம் எடுத்து ஃபார்முலாலாம் எடுத்து நம்ம கால்குலேஷன் போட்டு வச்சுக்கணும். இப்போ பேப்பர் கட்டிங்கும் துணி கட்டிங்கும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ணிக்கலாம். பேக்கோட ஃபுல் லென்த் பார்த்துக்கோங்க. ஃபுல் லென்த் வந்து 32. இப்போ அதே அளவு எதிர் சைடில் குறித்து
ஸ்கேலில் கோடு போட்டுருங்க. இப்போ இதே லைனில் பார்த்தீங்கன்னா b/4 - b/15 15.4 என்னோட அளவுக்கு. உங்களுக்கு என்ன வருதோ அதை வச்சுக்கோங்க. இப்போ அதையும் கோடு போட்டுடணும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பை 2 + 3/4 சென்டிமீட்டர் 15.2 அதே அளவு இங்கேயும் குறிச்சிக்கோங்க. இப்போ இதை பாக்ஸ் போட்டுடணும். இப்போ இந்த லைனில் ஷோல்டர் சாய்வு ஒன்று இருக்கும் 1.5. இப்போ நெக்கோட அகலம் வந்து குறிச்சிக்கணும். நெக்கோட அகலம் b/12 + 1 8 சென்டிமீட்டர். இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா b/12 + 1 8. இதை பாக்ஸ் மாதிரி போட்டு கழுத்து வரைஞ்சிக்கலாம். நெக்கோட ஷேப் வரையும் போது இதிலேருந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர் இல்லைனா 2 சென்டிமீட்டர் வச்சு அப்படி வரையணும். ஸ்கேலில் கோடு போட்டுடலாம். இந்த லைனில் செஸ்ட் லைனில் b/4 b/4 பார்த்தீங்கன்னா 21. கீழே வந்து வெயிஸ்ட் லைனில் waist/4 + 2 19. டால்ன்றதுனால இடுப்பு கொஞ்சம் நல்லா குறுகலாக வரும். இதே நமக்குலாம் எடுத்தோம்னா கொஞ்சம் கூட வரும். இந்த பேக் ஆம்கோல் ஷேப்புன்றதுனால இந்த கோட்டு மேலே வரையணும். இது வந்து நார்மல் ஃபிகர் 36 வரைக்கும் நீங்கள் வந்து ஆம்கோல் ஷேப் இப்படி வரையலாம். நம்ம வந்து நிறைய ஃபிகரோட டைப்லாம் பார்த்துருக்கோம். ஸ்டூப்பிங் ஃபிகர், ஷார்ட் ஃபிகர் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். அதில் வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி இறக்கம் வைக்கணும், ஷேப் வைக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக செட் ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டாட்டோட அளவு அதுவும் 8 சென்டிமீட்டர் தான். b/12 + 1 தான். இங்கே 1 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 1 சென்டிமீட்டர். நம்ம வந்து பேக் வரைஞ்சிட்ருக்கோம். இதோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். அப்படியே டிராயிங்கை பார்த்து நீங்கள் பேப்பரில் வரைய வேண்டியது தான். இந்த அளவு கரெக்டாக இருந்துச்சு, அவங்களுக்கு தச்சு போட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த பேப்பர் பேட்டர்ன் பத்திரமா அவங்க பேர் எழுதி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இதை அப்பப்போ தச்சுக்கலாம். ஆனால் அப்பப்போ அளவு எடுக்கணும். அளவு மாறி இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு பேட்டர்ன் போடணும். ஏன்னா ஒரு டைம் வந்து குண்டாவாங்க, ஒரு டைம் இழைச்சிருவாங்க. அதை பொறுத்து தான் நம்ம பேட்டர்ன் வந்து வச்சுக்கணும். இப்போ வந்து இதை கட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு. இது வந்து பேக்கு ஃபோல்டு. இது வந்து இங்கே வந்து நாச்சஸ் கட் பண்ணணும். இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் நாச்சஸ் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு சிங்கிள் பீஸ் போதும் நமக்கு. ஏன்னா அது ஓப்பன் தான் வரப்போகுது, அதனால் ஃபோல்டு தேவையில்லை. இதோட உயரம் வந்து அதே ஃபுல் லென்த்து தான். பட் 1 சென்டிமீட்டர் கீழே கொடுத்துருக்கறதுனால 1 சென்டிமீட்டர் சேர்த்து வச்சுக்கணும். ஃபுல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 32. அந்த 1 சென்டிமீட்டர் சேர்த்தா 33. அதே அளவு 33 இங்கே வச்சுக்கணும். அந்த கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைனில் என்னென்ன அளவு இருக்கோ அதெல்லாம் குறிக்கணும். இப்போ b/4 - b/15 அந்த அளவு வந்து 15.4.
அதே அளவு எதர் சைடில் வச்சு குறித்து கோடு போட்டுடணும். அந்த ஃபுல் லென்த் வந்து 33, 32. அதே 32 இங்கே வச்சுக்கோங்க. அந்த 1 சென்டிமீட்டர் கோடு வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ மேலே இருக்க அளவெல்லாம் பார்த்துக்கலாம். மேலே இருக்க அளவு ஷோல்டர் பை 2 ப்ளஸ் 3/4 சென்டிமீட்டர் 15.2. அதே அளவு கீழையும் வச்சு குறிச்சிக்கோங்க. இப்போ இதில் ஷோல்டர் ஸ்லாப்க்கு 1.5. மேலே வந்து நெக்கோட அகலம் 8 சென்டிமீட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா B/12 + 3 2 சென்டிமீட்டர் வந்து கூட வருது. ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் இறக்கம் வரும் 10 சென்டிமீட்டர். உங்களுக்கு இறக்கம் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இறக்கம் வைக்க வைக்க ஷோல்டர் அளவை கொஞ்சம் ஏற்றிக்கோங்க. இல்லைனா வந்து ஷோல்டர் வந்து இறங்கும். இறக்கம் ஜாஸ்தி வச்சிங்கன்னா ஷோல்டர் வந்து இறங்கும். இங்கே நம்ம அதிகமாக வைக்கும் பொழுது இங்கே வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஒரு 1 சென்டிமீட்டர் அப்படியே குறைச்சிக்கிட்டே வரணும். அது நான் நிறைய உங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸ்லாம் சொல்கிறேன். இதை வந்து பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நாம் வரைகிறது வந்து ஒரு ஒல்லியாக நார்மலாக இருக்கா ஒரு பாட்டிக்கு வரைகிறோம். கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஆம்கோல் ஷேப் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும். பஸ்ட்டு டாட்டோட அளவு கொஞ்சம் மாற்ற வேண்டியதாக இருக்கும். இந்த லைனில் பார்த்தீங்கன்னா B/4 + 1 22. கீழே வந்து waist அளவு waist /4 + 5 அதே 22 தான் வருது. இதை வந்து கோடு போட்டுக்கோங்க. இந்த கிராஸ் வரைஞ்சிடணும். கீழே இறக்கத்துக்கு 1 சென்டிமீட்டர் வந்து கிராஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கிராஸும் வரைஞ்சிக்கோங்க. இங்கே இறங்கி வந்து இந்த சைடு வந்து மேலே ஏறி வரும் கோடு. இப்போ இவங்களுக்கு வந்து லைட்டாக குடைஞ்சா போதும், ரொம்ப குடைய தேவையில்ல. ஏன்னா இதில் டாட் வர போகிறதில்ல. டாட் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து குடையலாம், இல்லை டாட் வராது. அதனால் லைட்டாக குடைஞ்சா போதும். கீழே மட்டும்தான் டாட் வரும். அதில் இப்போ டாட்டோட அகலம் வந்து 8 சென்டிமீட்டர். இந்த பக்கம் 2.5, இந்த பக்கம் 2.5. உயரமும் இதில் வந்து 8 சென்டிமீட்டர் தான். இதை கட் பண்ணிக்கலாம். இந்த ஆம்கோல் ஷேப். இப்போ டாட்டோட நாச்சஸ் கட் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு. இது வந்து ஃப்ரண்ட்டு 2 பீசஸ் வரும். இது வந்து ஓப்பன் 2 பீசஸ் ஃப்ரண்ட்டு. இதெல்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ் பார்த்துக்கலாம். ஸ்லீவ் வந்து ஃபோல்டில் தான் எடுக்கணும். ஸ்லீவோட உயரம் 18 சென்டிமீட்டர். அதே அளவு இங்கேயும் குறிச்சிக்கலாம். இப்போ இதை கோடு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேப்பருக்கு இருக்கிறதுல பெரிய அளவு கரெக்டாக வருதான்னு பாருங்கள். சைடு அப் அளவு தான் பெரிய அளவு.
B/4 minus B/15 15.4 கரெக்டாக வருது. எக்ஸ்ட்ரா தான் வருது. அந்த அளவு இருந்தால் தான் பேப்பர் மடித்து போடணும். அதே அளவை கீழையும் குறித்து ஃபுல்லாக கோடு போட்டுருங்க. (15.5) கோடு போட்டிங்கன்னா அது ஃபுல்லாக கோடு வருது பாருங்கள். அதே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். நடுவில் வந்து ஃபோல்டு லைனில் B/8 minus 2 இது வந்து 8.5. அதே அளவு இங்கேயும் வச்சுக்கோங்க. இப்போ இதை கோடு போட்டுடணும். கீழே பாட்டம் லைனில் RA/2 கையோட சுற்றளவில் பாதி 14 சென்டிமீட்டர் இந்த கிராஸ் பண்ணிக்கணும். இந்த கோடு பாருங்கள், எதிர் சைடு ஃபோல்டுக்கு எதிர் சைட்லேருந்து கீழேருந்து ஃபோல்டு பக்கம் மேலே ஏறும். இங்கே ஸ்லீவ் வரையும் போது இங்கே ஒரு 3 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க, மேலே ஒரு 3 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. இதுக்கு சென்டர் குறிச்சிக்கோங்க. இந்த இதிலேருந்து அந்த 3 சென்டிமீட்டருக்கு ஏறணும். இந்த 3 சென்டிமீட்டர்லேருந்து இந்த சென்டர் வழியாக போய் மேலே ஏறணும். இப்படி வரைஞ்சிங்கன்னா ஸ்லீவ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பேக் ஷேப் அந்த ஷேப் அப்படியே கட் பண்ணிவிடுவோம். கிராஸ் வரைஞ்சோம் இல்லைங்களா, அது ஒன்றை மட்டும் பிரித்து போட்டு ஃப்ரண்ட்டு ஆம்கோல் ஷேப்பை கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டும் பேக்கும் கிடச்சிருச்சு நமக்கு. இதான் வந்து ஸ்லீவ். ஸ்லீவ் வந்து 2 பீசஸ். இதுவும் ஃபோல்டில் 2 பீசஸ். பேக்கு ஃபோல்டு ஒரு பீஸ் தான், ஒரு பீஸ் வேணும். இது ஃப்ரண்ட்டு 2 பீசஸ் வேணும் ஓப்பனில். இது வந்து ஃபோல்டு 2 பீசஸ். ஸ்லீவ் வந்து ஃபோல்டில் 2 பீசஸ் வேணும். இதில் கழுத்தில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து துணியில் கட் பண்ணிக்கலாம். கீழே துணி ஜாயின் பண்ணுறது, கீழே மடிப்புக்கு வந்து நம்ம அதிலே விட்டாலும் விடலாம், இல்லை பீஸ் கொடுத்து நம்ம மடித்து அடித்தாலும் அடிக்கலாம். பஸ்ட் அளவு வந்து இதில் 84 வருது. 84க்கு எவ்வளோ துணி தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 84னால் நீங்கள் 90 சென்டிமீட்டர் சொல்லணும். அவங்க தான் 94, 95, 96 சென்டிமீட்டர் அப்படி இருக்காங்கன்னா 1 மீட்டர் எடுத்துகிட்டு வர சொல்லணும். இல்லை 1:10 அப்படி வருது, 1:20 வரைக்கும் அப்படி வருதுன்னா நீங்கள் 1.25 மீட்டர் எடுக்க சொல்லணும். சாதா பார்ட்டி ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, அது கட் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, துணி கணக்கு பஸ்ட் அளவு வைக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பஸ்ட் அளவு வச்சு நீங்கள் கரெக்டாக 90 பாயிண்ட்டா இல்லை 1 மீட்டரா அப்படி சொல்லுங்கள். இப்போ நான் வந்து ரஃப் யூஸ் துணி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மடிக்கும் பொழுது கரபாகத்தில் மடித்து போட்டுக்கணும். அந்த பேட்டர்ன் வந்து இப்படி வச்சு தையல் அளவு விட்டு நீங்கள் அப்படியே வரைஞ்சி கட் பண்ணிக்க வேண்டியது. இப்போ நான் வந்து இது கரெலாம் வருதுன்றதுனால பார்டர் மாதிரி வருது. ஸ்லீவ் வந்து இதில் கட் பண்ணிக்கலாம். சும்மா டாலுக்கு தானே போடுறோம், அதனால் சும்மா மாடலாக போடுவோம். வயசானவங்களாம் வந்து பார்டர் போட மாட்டாங்க, வேண்டான்னு சொல்லுவாங்க. தையல் அளவு சுற்றி வருதான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரு 1.5 சென்டிமீட்டர் அளவு வருது சுற்றி, போதும். இது கரை வர்றதுனால நான் அப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் கரை இல்லைன்னா நீங்கள் வந்து நீளவாட்டத்தில் தான், கையுமே நீளவாட்டத்தில் கரை பாகம் தான். இப்படி இருந்தால் துணி இப்படி இருந்தால் இப்படி ஃபோல்டு பண்ணி டபுள் ஃபோல்டு பண்ணி உள்ளே ஒரு ஃபோல்டு மேலே ஒரு ஃபோல்டு வச்சு இப்படி தான் நீங்கள் எடுக்கணும். இப்படி எடுத்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஆம்கோல் ஷேப் வரைஞ்சி தையல் அளவு விட்டு கீழே தையல் அளவு விட்டு தான் வரையணும். அப்படி எடுத்திங்கன்னா தான் ஸ்லீவ் பாகத்தில் சில பேருக்கு அடிக்கடி கிழிஞ்சிரும். இந்த மாதிரி எடுத்தால் தான் துணி வந்து ஸ்லீவ் கிழியாமல் கரெக்டாக வரும். ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு துணி உழைக்கும். இப்போ ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்படி மடிப்பாக இப்படி இந்த வாட்டத்தில் அகல வாட்டத்தில் வந்திருக்கும். இந்த மாதிரி எடுத்து போடுறதுனால தான் வருது. நீள வாட்டத்தில் எடுத்திங்கன்னா அது அழகாக இருக்கும், கை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் சும்மா டாலுக்குன்றதுனால நம்ம கட்சோலியில் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ
இப்போ இப்படி பிரித்து போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு ஃபோல்டு போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா பிரித்து போட்டு வச்சுக்கலாம். இதை அப்படியே வரைய வேண்டியதுதான். சென்டர் நாச்சஸ் நம்ம கட் பண்ணல, கட் பண்ணிக்கோங்க. இப்போ தையல் அளவு சைடில் வந்து தையல் அளவு, கீழேயும் தையல் அளவு விட்டுக்கணும். இதை அப்படியே கட் பண்ணிவிடுங்க ஸ்லீவை. சென்டர் நாச்சஸ் கட் பண்ணிக்கணும். தையல் அளவுக்கும் நாச்சஸ் வந்து கட் பண்ணணும். இப்போ தான் நம்ம அடுத்த பீஸில் எந்த அளவு பிடிக்க போகிறோன்றது எல்லா பீஸ்லேயும் நமக்கு அடையாளம் தெரியும். ஏத்தாருக்கம் இல்லாமல் கட் பண்ணிக்கணும். ஸ்லீவ் வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்துடும். இதுக்கு வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் பார்டர் தேவையில்லை, நம்ம அப்படியே மடித்து போட்டு எடுத்துக்கலாம். இது கரை பாகமாக இருந்தால் நீங்கள் இப்படி தான் மடித்து போடணும். இந்த கீழே பார்டர் வர்றதுனால நான் அகல வாட்டத்தில் மடித்து போட்டுட்ருக்கேன். நெக் ஷேப் வந்து இப்படி வச்சுக்கோங்க. கீழே இதோட பாட்டம் இந்த பக்கம், இதோட பாட்டம் இந்த பக்கம் வச்சு நெக் ஷேப் இப்படி வரைஞ்சிங்கன்னா இந்த பீஸ் வந்து ஒரு கிராஸ் பீஸ் வெட்டால் எதுக்காவது நமக்கு வந்து தேவைப்படும். பீஸை வேஸ்ட் பண்ண வேணாம் இல்லைங்களா, அதனால் சொல்கிறேன். இது சும்மா ரஃப் பீஸுன்றதுனால நம்ம எப்படி வேணால் வரையலாம். உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே டிராயிங் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து தையல் அளவு விட்டுக்கோங்க. கீழே வந்து 1 சென்டிமீட்டர் பீஸ் ஜாயின் பண்ண போகிறோம். 1 சென்டிமீட்டர் அளவு விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் இதிலே மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாட் பிடிக்கிறீங்கன்னா ஒரு ஸ்கேல் அளவு தையல் அளவு விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக கீழே பாட்டம் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாட் பிடிக்கலாம். அப்படி செஞ்சாலும் செய்யலாம். இது எனக்கு டாட் வந்து அசிங்கமாக வெளியில் தெரியுன்றதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பீஸ் வந்து ஜாயின் பண்ணுவேன். கீழே 1 சென்டிமீட்டர், சைடில் ஒரு 2 சென்டிமீட்டர். நீங்கள் ஒரு ஸ்கேல் அளவு விட்டுக்கலாம். நல்ல ப்ளவுஸாக இருந்தால் ஒரு ஸ்கேல் அளவு விடணும். நான் சும்மா டால்க்குன்றதுனால கம்மியாக விடுறேன். இப்போ டாட்டோட அளவும் குறிச்சிக்கோங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்படி மடிச்சுட்டு இப்போ சைட் ஷேப்புக்கு பொருந்ததுன்னா சைட் ஷேப் வச்சு இதோட உயரத்தை நம்ம குறிச்சிக்கணும். இது வந்து பேக்கு. பேக்குன்னு போட்டுக்கோங்க, அப்போ தான் ஞாபகம் இருக்கும். பேக் பேட்டர்ன் வச்சு வரைஞ்சிங்கன்னா பேக்குன்னு போட்டுக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு. இதுவும் வந்து டாட்டோட அந்த நாச்சஸ் வந்து குறிச்சிக்கணும். இதை அப்படியே மடிச்சுட்டு டாட்டோட உயரத்தை குறிச்சிக்கணும். நெக்ஸ்ட் ஷேப்பு இது ஃப்ரண்ட்டுன்னு குறிச்சிக்கோங்க, அப்போ தான் நினப்பு இருக்கும். இந்த மாதிரி இந்த டாட்டோட ஷேப்பும் நம்ம குறிச்சிக்கணும். நாச்சஸ் கட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரண்ட்டுன்றதுனால ஓப்பன் கட் பண்ணிக்கணும்.
2 பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ இதுலேயும் இந்த உயரம் வந்து இதில் மார்க் தெரியுது, அப்படியே குறிச்சிக்க வேண்டியது. இப்போ ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு, ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. பேக் பார்ட்டு கட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு இந்த நடுவில் சென்டரை கட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பேக்கில் கரெக்டாக 1 சென்டிமீட்டர் வச்சு பிடிக்கணுன்ட்டு ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிட்டாலே போதும். இப்போ பேக் ரெடி ஆயிடுச்சு, ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கீழே தைக்கிறதுக்கு ஒரு பீஸ், ஒரு ஸ்கேல் அளவு ஒரு பீஸ் எடுத்துக்கணும். இது வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கணும். இந்த கிராஸ் பீஸ் வந்து நான் அதுக்கு வந்து பைண்டிங் மாதிரி தான் பைப்பிங் மாதிரி வைக்க போகிறேன். அதனால் ரெக்டாங்கிள் ஷேப்பில் எடுத்து கட் பண்ணணும். நீங்கள் ஹெம்மிங் பண்ணுறீங்கன்னா சதுர பீஸாக எடுத்துக்கணும். பைப்பிங் கொடுக்குறீங்கன்னா நீள் சதுரம், அதாவது செவ்வக வடிவில் எடுக்கணும். நம்ம எல்லா கிராஸ் பீஸும் பண்ணுற மாதிரி தான் ஒரே சைடாக வர்ற மாதிரி இந்த கட்டிங் வந்து பண்ணிக்கணும். இப்படி வரணும். எல்லா பீஸும் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கிராஸ் பீஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஓப்பன் பீஸ் தேவை. ஓப்பனுக்கு வந்து நீங்கள் இதில் கூட மடித்து, அதாவது ஒரு 1.5 ஸ்கேல் அளவுக்கு கட் பண்ணிக்கணும். ஓப்பன் பீஸ் ரெடி. இப்போ கீழே பட்டிக்காக நீட்டாக ஒரு 2 பீஸ் எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பட்டி பீஸ் எடுத்தாச்சு, உள்ளுக்க கொடுக்கறதுக்காக. அது பட்டி பீஸு, ஓப்பன் பீஸு, கிராஸ் பீஸ் கழுத்துக்கு, ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு 2 பீஸு, பேக் 1 பீஸு. இவ்வளோ தான் பார்ட்டி ப்ளவுஸ்க்கு தேவையான கட்டிங். அந்த பீஸ்லாம் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 2 பீஸும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே பட்டி கொடுக்க வேண்டிய பீஸும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்போவும் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இப்படி வி ஷேப்பில் வச்சு 2 முனையும் வெளியில் வர்ற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணணும். இதை இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு பின்பக்கமாக வைக்கணும். ரைட் சைட் படிகிற மாதிரி வைங்க. அடுத்த பீஸ் வைக்கும்போது அப்படி அந்த பீஸை திருப்பி விட்டு மேலே ஒரு பீஸ் வைக்கணும். எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. அது நீட்டு பீஸாக நமக்கு வந்துடும், ஒரே பீஸாக. வளைவுத்தன்மை இருக்கும். நீங்கள் எவ்வளோ இழுத்திங்கனாலும் இழுபடும் பாருங்கள். வளைவுத்தன்மை, அதுக்கு தான் கிராஸில் எடுக்க சொல்கிறது. இந்த வளைவுகள்லாம் தைக்கிறதுக்கு இந்த கிராஸ் பீஸ் தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த 2 பீஸும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட் சைடும் படிகிற மாதிரி வச்சுக்கோங்க. மேலே ஒரு படிமான தையல். அதை 2ஐயும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓப்பன் பீஸும் எடுத்து வச்சுருங்க. ஸ்லீவ் வந்து இதில் மடித்து அடிக்கிற மாதிரினா நீங்கள் மடித்து அடிச்சுக்கணும். இதை நான் அப்படியே தான் வைக்க போகிறேன், அதனால் அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு அந்த டாட்டில் பிடிச்சிப்போம். 4 டாட்டை பிடிச்சிக்கலாம். ராங் சைடில் எல்லா டாட்டும் வந்து பிடிச்சிக்கணும். நம்ம எந்த அளவு விட்டுருக்கோமோ, எந்த உயரம் வச்சுருக்கோமோ அந்த அளவு பிடிச்சிக்கோங்க. நான் வந்து ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். நீங்கள் 2 தையல் போட்டுக்கோங்க. நான் டாலுக்கு தான் போட போகிறேன், அதனால் வந்து ஒரு தையல் தான் போட்டிருக்கேன்.
நீங்கள் 2 தையல் போட்டுக்கோங்க. இப்படி எதிர் சைடில் வரணும் ஓப்பனு. பேக் டாட் வந்து நம்ம அப்புறம் பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓப்பன் நேராக வச்சுக்கோங்க. இது ரைட் சைடு, இப்போ இதுவும் ரைட் சைடு வரணும். இதில் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஷோல்டர் அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியதான். 2 தையல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா அப்படி வந்ததுன்னா அந்த வளைவை வளைச்சி கட் பண்ணி விட்ருங்க. இப்போ ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து நீங்கள் சைடு ஜாயின் பண்ணிவிட்டு பண்ணுறதுனாலும், நம்ம ஏற்கனவே ஸ்கர்ட்டோட ப்ளவுஸில் பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி சைடு ஜாயின் பண்ணிவிட்டு பண்ணிங்கனாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை தையல் பிரிக்கிற மாதிரி எனக்கு வேணும்னா நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் வந்து இது ஃப்ரண்ட்டுனா இதுவும் ஃப்ரண்ட் ஆம்கோல் வரணும், இது பேக் ஆம்கோல் வருது. இது அடுத்த பீஸில் வர வேண்டியது. இது வந்து ஃப்ரண்ட் ஆம்கோலும் ஒன்றா சேரணும், பேக் ஆம்கோலும் ஒன்றா சேரணும். ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள், சென்டர் வரைக்கும் வருதான்னு பாருங்கள். இது கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுது. இந்த வளைவெல்லாம் வளைக்கும் பொழுது நிறுத்தி லைட்டாக வந்து அப்படியே திருப்பிக்கிட்டே வரணும். இந்த வெட்டும் ஒன்றா சேரணும். ஒரு கை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்த கை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். அந்த வெட்டும் கையோட வெட்டும் உடம்போட வெட்டும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணணும். வளைவு வளைக்கும்போது பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்லீவ் துணியை வந்து வச்சு நம்ம வளைக்கணும். நிறுத்தி தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வளைவு வரும். இப்போ 2 ஸ்லீவும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. கீழே வந்து நம்ம 2 சென்டிமீட்டர் விட்டதுனால அது எக்ஸ்ட்ரா வருது. இதில் வந்து கம்மியாக தான், ஸ்லீவில் கம்மியாக விட்டுருக்கோம். இதில் வந்து 2 சென்டிமீட்டர் விட்டுருக்கோம். இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு வந்து நம்ம ஒரு ஸ்கேல் அளவு விட்டோம் இல்லைங்களா, அந்த அளவு அப்படியே ஜாயின் பண்ணிடணும். ஸ்லீவுக்கு எவ்வளோ விட்டோமோ அதையும் வரைஞ்சிருக்கணும். இது ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் மடிப்பு கொடுத்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மடிப்பெல்லாம் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க. இந்த ஆம்கோல் லைன் பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஆம்கோல் லைன் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். ஏற்ற இறக்கமாக வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா கை திருப்பின மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ சைடு ஜாயின் பண்ணியாச்சு, ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள். ஃப்ரண்ட்டு டாட்டு மறையணுன்னு தான் நம்ம வந்து பீஸ் ஜாயின் பண்ணாமல் ஃபஸ்ட்டு சைடெலாம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு உள்ளே போயிடும். பேக் டாட் வந்து வெளியில் வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஃப்ரண்ட்டு டாட்டு வெளியில் தெரியக்கூடாதுன்றதுனால நான் அப்படி பண்ணுறேன். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. ஸ்லீவ் பாருங்கள், இது எவ்வளோ அழகாக அப்படியே படிஞ்சிருக்கும். எதுவும் வந்து சுருங்கவும் கூடாது, எதுவும் இழுக்கவும் கூடாது. இந்த மாதிரி தைச்சிங்கன்னா தான் அது கரெக்டாக ஸ்லீவ் உக்காந்தா தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கீழே பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பீஸ் ஜாயின் பண்ணிட்டு ஓப்பன் பீஸ் அடிங்க. நீங்கள் இந்த மெத்தடில் தைச்சிங்கன்னா இந்த டாட்டில் லைட்டாக அப்படி மடித்து வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் கட் பண்ணி விட்டுடலாம்.
ஏன்னா அந்த மடிப்பில் மாட்டாமல் இருக்கிறதுக்காக ரைட் சைடில் வச்சுக்கோங்க. இது ஸ்டார்டிங், ஏன்னா இங்கே ஓப்பன் பீஸ் வைக்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் உள்ள மடிப்புக்கெலாம் முன்னாடி விட தேவையில்ல. இந்த டாட்டை மட்டும் இந்த பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க, ஓப்பன் பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. சைடும் அது போல தான். நீங்கள் கீழே பீஸ் ஜாயின் பண்ணிகிட்டே வந்து நீங்கள் அந்த டாட் பிடிங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா சைடெல்லாம் பிரித்து விட்றதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்குன்றதுனால அப்படி வச்சுட்டேன். மேலே ராங் சைடு மேலே வர்ற மாதிரி வச்சுக்கணும், பிசரெல்லாம் பேக் சைடு வர்ற மாதிரி வச்சுக்கணும். மீதி இருக்க பீஸை கட் பண்ணிவிடுங்க. இப்போ மேலே ஒரு படிமான தையல். பீஸ் வந்து இந்த பக்கம் பீஸ் பக்கம் வரணும், உள்ளே இருக்க அந்த பிசுறு. சின்ன மடிப்பு மடித்து ஃபுல்லாக திருப்பிடுங்க. பீஸெல்லாம் இழுக்கக்கூடாது, இழுக்காமல் வச்சு தைக்கணும். இப்போ வந்து பேக் டாட் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பீஸை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி மடிப்புக்கு விட்டுருந்தால் அப்படியே மடித்து அடிச்சுக்கோங்க. மடித்து அடிச்சுட்டு இந்த டாட்டெலாம் பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்படி அடிச்சிங்கன்னா சொன்ன மாதிரி சைடு பிரித்து விட உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் அதனால தான் டாட் வெளியில் பிடிச்சிருக்கேன். திடீர்னு டாட் சில பேர் பிரித்து விடுவாங்க லூஸ் வேணும்ன்ட்டு, அதுக்காக எல்லாமே வெளியில் தான் வரணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மடிப்பை ஃபுல்லாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைடெலாம் ஜாயின் பண்ணுங்கள், டாட்டையும் பிடிங்க. உங்களுக்கு பிரிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். கஸ்டமரும் அப்படி தான் கேட்பாங்க, நீங்கள் அப்படியே தைச்சிக்கோங்க. பேக் டாட்டு 1 சென்டிமீட்டர் அளவு மடித்து அடித்தாச்சு, 10 சென்டிமீட்டர் உயரம். இப்போ ஓப்பன் பீஸ் அடிச்சுக்கலாம். ஓப்பன் பீஸ் லெஃப்ட் சைடு வந்து கொக்கி பீஸ் வரணும். கொஞ்சம் தையல் அளவுக்கு வெளியில் விட்டுட்டு மடிக்கிறதுக்கு விட்டுட்டு இதை இப்படி மடிச்சுக்கோங்க. ஒரு தையல் அளவு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிட்டு திருப்பி படிமான தையல் போட்டு சுத்தமாக திருப்பிடணும். இது ஃபால்ஸ் பீஸ், கொக்கி பீஸ். இப்படி திருப்பிடுங்க. திருப்பிட்டுனா மடிப்பு உள்ளே போயிடும். இப்போ இது மேலே ஒரு படிமான தையல், அப்புறம் சுத்தமாக திருப்பி பீஸை எந்த அளவு மடிக்க போகிறீங்களோ அந்தளவு மீதி பீஸெல்லாம் உள்ளே தள்ளிடுங்க. சுத்தமாக திருப்பி இந்த ஓரத்தில் ஒரு தையல் இப்படி வந்து இப்படி வரணும். இந்த ப்ளவுஸில் சைட் டாட்டு ஓப்பன் டாட்டு இதெல்லாம் வராது, வேணும்ட்டுனா வச்சுக்கலாம். நீங்கள் அதுக்கு வந்து B/4 + 2.5 வைக்கணும், அப்படி வைக்கிற மாதிரிங்க. இந்த B/4 + 1 வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல B/4 + 2.5 வச்சு நீங்கள் ஆம்கோல் டாட் பிடிக்கிறதா பிடிச்சிக்கலாம். இப்போ ஃபால்ஸ் பீஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டில் அப்படி வரும், பீஸ் ஃபுல்லாக உள்ளே திரும்பிடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டெண்டட் பீஸ் பார்த்துக்கலாம். எக்ஸ்டெண்டட் பீஸ் வந்து ராங் சைடு வச்சு ரைட் சைடு திருப்பணும். கொஞ்சம் தையல் அளவுக்கு விட்டுருங்க மேலே மடிப்புக்கு. ஓப்பன் பீஸ் வந்து ஒரு 20 சென்டிமீட்டர் அப்படி வரும். நீங்கள் 25 அப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ராங் சைடு தைச்சாச்சு, திருப்பியாச்சு. இப்போ சின்ன மடிப்பு வச்சு தையல் மறையிற மாதிரி
மேலே அப்படி வச்சு இப்படி போட்டுருங்க. இப்போ லூப் கட்டுறதுக்காக ஒரு ப்ரெஷர் போட்ட அளவு பக்கத்தில் ஒரு தையல் போட்டுக்கணும். ப்ளவுஸில் எல்லா ப்ளவுஸ்லையுமே போடணும், இங்கேருந்து இது வரைக்கும். அந்த லைனில் தான் லூப் கட்டுவாங்க. நீங்கள் இவங்களுக்கு கொக்கி வச்சாலும் வைக்கலாம், பட்டன் வச்சாலும் வைக்கலாம், நம்ம இஷ்டம்தான். அவங்க கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ. இப்போ கிராஸ் பீஸ் அடிச்சிடலாம். நாம் வந்து பைப்பிங் தான் கொடுக்க போகிறோம். ரைட் சைடு வச்சு அதே மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. ரைட் சைடு வச்சு தச்சிக்கிட்டே வாங்க. தச்சிக்கிட்டே வந்து நம்ம எக்ஸ்ட்ராடட் பீஸ் அடிக்கிற மாதிரி தான் சின்னதாக ஒரு மடிப்பு மடித்து அந்த தையல் மறையிற மாதிரி வச்சு இந்த பள்ளத்தில் தையல் போடணும். இந்த மடிப்போட பள்ளத்தில் தையல் போடணும். நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்ட்டி ப்ளவுஸ் வந்து தைக்கிறது ஈஸி தாங்க, ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரணும், அதுதான் பிரச்சனை. பிசர்லாம் பேக் சைடு திருப்பி விட்டுங்க. மீதி பீஸை கட் பண்ணி விட்ருங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்து மடித்து அடிச்சுக்கலாம். இந்த பீஸை இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கணும், பீஸ் பக்கம் திருப்பி விட்டுக்கணும். அது மேலே அந்த மடிப்பை மடிச்சுக்கணும், அதை பாதியாக மடிக்கணும். மடிச்சிங்கன்னா இதில் நல்லா தெரியுது பாருங்கள், இந்த தையலுக்கு பக்கத்தில் வரும். இந்த தையல் மேலே பள்ளத்தில் நம்ம தையல் போடணும். இந்த பைப்பிங் தைக்கிறதும் வந்து பல ஸ்டைலில் தைக்கிறாங்க. நம்ம அப்புறம் 1 by 1 அதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கிறது எப்படின்னு அதை பார்ப்போம். அந்த பிசுறு அளவு அப்படியே மடிக்கணும். இந்த பள்ளத்துலேயே தையல் போட்டுவாங்க. லாஸ்ட்டில் அந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கோங்க. இப்போ முன்னாடி மடிக்காமல் விட்டாச்சு. ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. ஃபினிஷிங் முடிஞ்சுது, பைப்பிங் அடித்தாச்சு. இப்போ இதில் கொக்கி வந்து நீங்கள் கொக்கி வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லை பட்டன் வச்சு பட்டன் ஸ்டோரில் கொடுத்து பட்டன் அடிக்க சொன்னால் அவங்க பட்டனே அடித்து கொடுத்துருவாங்க. பார்ட்டிஸ்க்கெலாம் அதுதான் மேக்ஸிமம் விரும்புவாங்க. நீங்கள் வந்து இல்லை கொக்கி கேட்டாங்கன்னா கொக்கி வச்சு கொடுக்கலாம். கொக்கி பட்டன்லாம் கட்டுறது முன்னாடியே நான் சொல்லிட்டேன், நீங்கள் கட்டிக்கோங்க. இப்போ பார்ட்டி ப்ளவுஸ் ஃபினிஷிங் முடிஞ்சுது. இப்போ வந்து டாலுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். டால் வந்து ஃப்ளெக்சிபிள் இல்லாதனால அது இழுத்து போட முடியல கீழே. இப்போ மேலெல்லாம் கரெக்டாக செட் ஆகிருக்கு பாருங்கள், கழுத்து நெக்கு அந்த ஸ்லீவ் எல்லாம் கரெக்டாக செட் ஆகிருக்கு. இதே நீங்கள் நார்மல் ஹியூமன் பாடிக்கு வந்து அது கரெக்டாக செட் ஆகும். பேக் சைடு பாருங்கள், பேக் சைடும் வந்து கரெக்டாக ஃபிட்டிங் கரெக்டாக வந்துருக்கு.